ஹாய்ங்க, இது வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த விலாகு. லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருப்பேன்ல, அத்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அம்மாவும் நானும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு ஆசை. நான் ரெடியாக இருந்தால் அம்மா ரெடியாக இருக்க மாட்டாங்க, அம்மா ரெடியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்க மாட்டேன். அதனால் ஃபோட்டோவே எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்துட்டு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதிலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையனை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கையை காமிச்சிக்கிட்டு வீடியோவே பார்த்துக்கிட்டு அவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார். அப்படியே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கிளம்பி முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு தம்பி ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். காரில் தான் போனோம், நான், அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது சித்தப்பா பொண்ணு அவளும் வந்திருந்தால எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். வந்துட்டு நல்லா இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து போகிறதே. நம்ம வந்துட்டு தனியாக போகிறத விட இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க கூட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டே எல்லாம் ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஃபைனலாக வந்துட்டு அத்தை வீட்டுக்கும் வந்துட்டோங்க. இப்போ தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அத்தை வீட்டுக்கே நான் இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் தான் வரணும்னு இருந்திருக்கு போல் எங்கள் அத்தை வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டு ஒரே ஆட்டோங்க. அங்கே வந்துட்டு 4 பசங்க கிடச்சிக்கிட்டாங்க அவனுக்கு. ஒரே ஆட்டம் தான், அடங்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அம்மா அத்தைக்காக வாங்கி வச்சதுங்க, வரிசை ஜாமான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விளக்கு, அப்புறம் வந்துட்டு குடம் இதெல்லாம் வாங்கி தரணும். அதனால் வந்துட்டு அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க முதல் நாளே. எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அம்மாவை மட்டும் அங்கே விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது தாங்க ரொம்ப த்ரில்லிங்கான இடமா இருந்துச்சு. ரொம்ப குட்டியோண்டு பாலம். அதில் வந்துட்டு கார் போகிறது ரொம்ப கஷ்டம். பொறுமையாக ஏதோ வந்துட்டு அந்த அண்ணன் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க விலாகு. என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.